ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி அப்படின்னா த மினிஸ்டரி ஆஃப் அன்ஜென்டில்மேனி வார்ஃபேர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த படத்தில் ஹீரோ அப்படின்னா நம்ம ஹென்ரி கேவில்ஸ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நம்ம சூப்பர்மேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரி கேவில்ஸ் தான் ஹீரோ. ஸோ இவரோட சேர்ந்து நிறைய பேர் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக நடிச்சிருப்பாங்க. கூடுதல் எக்கச்சக்கமாக நம்ம ஆலன்சன் நடிச்சிருப்பாரு. ஸோ அவரை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஸோ இந்த படத்தோட கதை அப்படின்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை. இந்த கதை உண்மையாவே நடந்த ஒரு கதை. அதாவது என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட்டுக்கு அடங்காத ஒரு 5-6 ஆஃபீஸரை கூப்பிட்டு, அதில் ஹென்ரி கேவில்ஸும் ஒருத்தர் கூப்பிட்டு ஜெர்மனுக்கு போய் ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஷிப்ஸ் எல்லாமே நீங்கள் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசிய பிளானை கொடுக்குறாங்க. அந்த பிளானை ஏற்றுக்கிட்டு நம்ம ஹென்ரி கேவில்ஸ் அவரோட 5-6 பேர் குழுவும் சேர்ந்து ஜெர்மனுக்குள்ள ஊடுருவாங்க. இறுதியில் அவங்க அதை அழிச்சாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் இவங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த திரைக்கதை. இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது அப்படின்னா ஹென்ரி கேவில்ஸ் தான். ஸோ ஹென்ரி கேவில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் படத்துலலாம் வரும்போது தாடி மீசோட இருந்தால் அதனால தான் ஃபேஸ் காமிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்த காரணத்தால் தான் அவர் அதில் ஃபேஸ் காமிச்சல. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹென்ரி கேவில்ஸ் அப்படின்றலாம் படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டேரக்டர் அப்படின்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ அவரோட படங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஹீரோ வச்சு மேக்ஸிமம் 2 படம் எடுப்பார். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆகட்டும், அங்கிள் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படமாகட்டும் அப்படின்னு ஒரு மாதிரி டிடெக்டிவ் சம்பந்தப்பட்டமான ஒரு மாதிரி படங்களை தான் அவர் எடுப்பாரு. ஸோ அப்படியான ஒரு டைரக்டர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அது யாரும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னும் போது, இந்த படத்துல நாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மன் படையும் பிரிட்டிஷ் படையும் நமக்கு காமிப்பாங்க. அந்த படை பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல அவங்க என்ன மாதிரியாக இருந்தார்கள், அவர்கள் எப்படி எல்லாம் ரிசர்ச் ஆகட்டும், அவங்க ஃபுட் ஆகட்டும், அவங்க அந்த ஷூ அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை எல்லாமே பார்த்து ரொம்ப அழகாவே நடிச்சிருப்பாங்க. ஆனால் ஹென்ரி கேவில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அமேசிங்கான ஆக்டிங். ஸோ எதையுமே மதிக்காத ஒரு வீரர், என்ன நடந்தாலும் அதை பத்தி உசராதும் அசராது அப்படின்ட்டு இருக்கிற ஒரு வீரர். அதே மாதிரி அவரோட அந்த குழுவில் இருக்க 4-5 பேரும் அதே மாதிரி தான். என்னடா உசர போச்சு மசர போச்சுடா அப்படின்னு நினைக்கிற ஒரு குழு. இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி படம் ஃபுல்லா அதிரடியான காட்சிகள் இல்லை அப்படின்னாலும் படத்துல நிறையவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்லாம். பட் அதில் ஆக்ஷனா இருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு அதிரடி சண்டையா இல்லாம ஆனா ஆக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எனக்கு இதுல பிடிச்ச விஷயமே சிஜி தான். இந்த படம் அவங்க கடல்ல பயணம் பண்ற மாதிரியான காட்சிகள் எக்கச்சக்கமா இருக்கும். அது பூராவே சிஜில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். இது நிஜமாவே சிஜியா அப்படின்னு நம்ம திங்க் பண்ற அளவுக்கு இந்த சிஜி ஒர்க் அவுட்டை பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்பெஷலி எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த ஒரு நாசிகோட இடங்கள் எல்லாம் பிளாஸ்ட் பண்ற அந்த இடங்கள் எல்லாமே பயங்கரமாவே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மேலசன் ஆகட்டும், ஸோ நம்ம ஹென்ரி கேவில்ஸ் ஆகட்டும், அவங்க தான் அந்த படத்துல நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்றதுக்கும். பட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படம் உண்மை, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யார் யாரு அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இதுல வர்ற ஹென்ரி கேவில்ஸோட கேரக்டரை வச்சு தான் ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்றவர் இங்க இருந்து வந்தார் அப்படின்னா இங்க இருந்து தான் வந்திருக்காரு அவரு அப்படின்றதான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட்டோ ப்ரூட்டலான கண்டென்ட்டோ முகம் சுளிக்கிறமான காட்சியோ எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டா ஒரு அந்த ரியலா அந்த ஃபேக்ட்ல என்ன நடந்துச்சோ அதை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த 2ஆம் உலக போர்னா அதுல நடக்கிற நிறைய விஷயங்கள், செட் ஒர்க் ஆகட்டும், அவங்க போற உடைகள், அந்த மேக்கப், அந்த அவங்க ஸ்மோக் பண்ற விஷயமாக்கம், லைட்டர்ஸ் அப்படின்னு பல விஷயங்களை ரொம்ப அழகா நுணுக்கமா இது பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு இந்த படத்துல சின்னனா ஒரு இடத்துல இதா இருந்தது என்னன்னா, பல இடங்கள்ல இது சிஜி அப்படின்னு அப்பட்டமா தெரிகிற மாதிரியான சில காட்சிகள் இந்த படத்துல இருந்துச்சு. பட் அதை இன்னும் சூப்பரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்துல குறை அப்படின்னு நம்ம எதுவும் கூற முடியாது. ஒரு ரியல் ஃபேக்ட் ஸ்டோரி அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் அந்த படம் இருந்தாலும், ஒரு மாதிரி என்னடா ஒரு மாதிரியான டாக்குமெண்ட்ரி மாதிரி படம் போகுது அப்படின்னாலும் ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க திரைக்கு. அதனாலே இந்த படத்தை நம்ம 2 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னதும். இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் தமிழ் டப் ஓட. ஸோ நீங்க டெஃபினட்டா போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஒரு ஹெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியான படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
ஒரு லைக்கை மட்டும் பண்ணி விட்டுட்டு போங்க. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.